ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஜூலை 10ஆம் தேதி வியாழக்கிழமை ஆணி பௌர்ணமி. இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு வேர் உங்க கையில இருந்தாலே போதும். எல்லா செல்வங்களும் உங்கள் வீடு தேடி வரும். அது என்ன வேர், அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப என்ன வேரை எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். பொதுவா பௌர்ணமி அப்படிங்கிறது விசேஷம் தான். அந்த பௌர்ணமி நாட்கள்ல இந்த பிரபஞ்சத்தோட சக்தி அப்படிங்கிறது மேலோங்கி இருக்குமா? இந்த நாள்ல நாம செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள், பரிகார முறைகள் இது எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய பலன்கள் பன்மடங்கு இருக்கும். அதுலயும் ஆனி மாதத்துல வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு பௌர்ணமி இந்த வருஷம் நமக்கு வியாழக்கிழமையில வந்திருக்கு. பொதுவா வியாழக்கிழமைய மகாவிஷ்ணு வழிபாட்டுக்கு உகந்த நாளா நம்ம எடுத்துக்கலாம். மகாவிஷ்ணு யாரு? பெருமாள், திருமால். கடவுள்களே பணக்கார கடவுள். அதை விட முக்கியமானது மகாலட்சுமி தாயாரை தன் மார்பில் குடிகொண்டு வைத்திருக்கக்கூடிய ஒரு கடவுள் தான் மகாவிஷ்ணு. இப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த நாள்ல ஆனி பௌர்ணமி வந்திருக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கிறோம். இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு இறை வழிபாட்டா இருந்தாலும் அதை முழு நம்பிக்கையோட பக்தியோட பண்ணீங்கன்னா கட்டாயம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். முதல்ல ஜூலை 10ஆம் தேதி எத்தனை மணிக்கு இந்த பௌர்ணமி தேதி ஆரம்பிக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அதிகாலை 2 மணி 31 நிமிஷத்துக்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஒரு பௌர்ணமி மறுநாள் ஜூலை 11 அதிகாலை 3 மணி 11 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமாவே நமக்கு பௌர்ணமி தான். பொதுவா பௌர்ணமியில பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது மகாலட்சுமி, மாரியம்மன், மகமாயி, உங்களோட குல தெய்வம்னு சொல்லி எல்லா கடவுளையும் வணங்குறதுக்கு அற்புதமான ஒரு நாள் இந்த ஒரு பௌர்ணமி. இந்த பௌர்ணமி நாள்ல நல்ல விஷயங்கள் பேசுறது, புதுசா வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, இல்ல வீட்டை சீரமைக்கிறது, சுப காரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கிறது, இது எல்லாத்தையும் தாராளமா பண்ணலாம். வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வேலைகளையுமே தாராளமா இந்த ஒரு பௌர்ணமி நாள்ல ஆணி பௌர்ணமி அன்னைக்கு பண்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதிகாலை எழுந்து சுத்தபத்தமா குளிச்சுட்டு உங்க வீட்டோட பூஜை அறைய கழுவி சுத்தப்படுத்திடுங்க. எல்லா சுவாமிகளுக்கும் ஒரே மாதிரியான வழிபாட்டை நீங்க நடத்தலாம். கூடுதலா மகாவிஷ்ணுவுக்கு மட்டும் மகாலட்சுமி தாயாருக்கும் துளசி மாலைகள் வைத்து கூடவே துளசி தண்ணீர் வைத்து வழிபாடு செய்யறது கூடுதல் பலன்களை கொடுக்கும். பௌர்ணமி நாள்ல சந்திர தரிசனம் ரொம்ப முக்கியம். ஏன்னா சந்திர தரிசனம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையவே தலைகீழா மாற்றக்கூடியது. சந்திர பகவான் யார் தெரியுமா? மனோகாரகன். மனசுல ஏற்படக்கூடிய சஞ்சலங்கள், சபலங்கள், மனக்குழப்பங்கள் இது எல்லாத்துக்கும் தீர்வு இருக்கக்கூடியவரு சந்திர பகவான். மாலை ஒரு 6-7 மணிக்கெல்லாமே உங்க வீட்டோட மொட்டை மாடிக்கோ இல்ல எங்க இருந்து பார்த்தா முழு நிலவு பிரகாசமா தெரியுதோ அந்த இடத்துல நின்னுட்டு ஓம் சந்திரமௌலீஸ்வராய நமகன்னு இந்த மந்திரத்தை ஒரு 3 முறை சொல்லி சந்திர பகவானை மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் இங்க வழிபாடு செய்யலாம். வீட்டோட பூஜை அறையில 6-7 மணிக்கெல்லாமே விளக்கெல்லாம் ஏற்றி வச்சிடுங்க. வழிபாட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க சந்திர தரிசனம் பண்ணலாம். இது மூலியமா குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள், மனக்குழப்பங்கள் நீங்கி ஒற்றுமை மேலோங்கும். குடும்ப அளவுக்கு அன்றைய தினம் கெட்ட விஷயங்கள் பேசாம, கெட்ட வார்த்தைகள் எதுவும் பயன்படுத்தாம நல்ல விஷயங்களை மட்டுமே பேசுறது ரொம்ப விசேஷம். அதுலயும் அசைவ உணவுகள் சாப்பிடாம சைவ உணவுகளை மட்டுமே எடுத்துக்கிட்டு நீங்க பூஜை செய்து விரதம் மேற்கொள்ளலாம். குடும்பத்தோட கோவிலுக்கு போயிட்டு எந்த கடவுளுக்கா இருந்தாலும் சரி ஒரே ஒரு நெய் தீபம் போட்டுட்டு நீங்க வழிபாடு செய்யலாம். பக்கத்துல பெருமாள் கோவில் இருந்தா அது கூடுதல் விசேஷம். பௌர்ணமி மாதிரி நாட்கள்ல சந்திர பகவானுக்கு உகந்த அந்த பச்சை அரிசி இருக்குல்ல, ஏன்னா சந்திர பகவானுக்கு உரிய தானியம் நெல். அந்த நெல்லிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பச்சை அரிசியை கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு நீங்க தானமா கொடுக்கலாம். எவ்வளோ பேர் ரோட்ல ஏழை எளிய மக்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருப்பாங்க. அவங்களுக்கு பச்சரிசி வாங்கி கொடுக்கறது ரொம்ப விசேஷம். இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு வேரை நீங்க பயன்படுத்தி இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை செய்யறதால சகல செல்வங்களும் சௌபாக்கியங்களும் உங்க வீடு தேடி வரும். அது என்ன வேர் அப்படின்னா குப்பை மேனி வேர். பார்க்கறதுக்கு தான் பெயர் தான் குப்பை மேனி வேர். குப்பை ஓரங்கள்ல ரோட்டோரமா யாருமே கண்டுக்காம அதை உதாசனப்படுத்தி விட்டுருவாங்க. உங்க வீடு பக்கத்துடைய காலி இடங்கள்ல காலி பிளாட்ல இந்த குப்பை மேனி வேர் நிறைஞ்சிருக்கும். பல மருத்துவ குணம் நிறைந்த இந்த ஒரு பொருள் தான் பல மகத்துவத்தையும் வாரி வழங்குது. ஏன்னா இந்த குப்பை மேனி வேர் அப்படிங்கிறது ஒரு தன ஆக்ரோஷ்ண மூலிகை. செல்வ செழிப்பை கட்டி போடக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். காந்தம் போல வசியம் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த குப்பை மேனி வேர். இந்த ஒரு குப்பை மேனி வேற நீங்க மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல நீங்க பூஜையை பயன்படுத்த போறீங்க. அதனால காலை நேரத்துல ஜூலை 10ஆம் தேதி வியாழக்கிழமையில காலையிலேயே நீங்க இந்த குப்பை மேனி வேரை கண்டுபிடிச்சு அதை வேரோடு பிடுங்கி எடுத்துட்டு வரணும். அந்த குப்பை மேனி வேரை நீங்க பிடுங்கி எடுக்கும்போது சாபம் நசி நசி அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க பிடுங்கணும். காரணம் என்னன்னா அந்த செடியை நம்ம உயிரோட பிடுங்கும் போது அது மூலயமா நமக்கு எதுவும் சாபமோ பாவமோ நம்மளுக்கு வந்துடக்கூடாது. அதுக்காக சாபம் நசி நசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குப்பை மேனி செடியை வேரோட பிடுங்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நகம் படாம அந்த இலைகளையும் தண்டையும் கிள்ளி எடுத்துட்டு வேர் பகுதியை மட்டும் தயார் செஞ்சு வச்சுக்கணும். இது இப்ப சாதாரணமான வேர் தான் இருக்கு. இத தன ஆக்ரோஷ்ண மூலிகை வேரா மாத்துறதுக்கு மஞ்சள் கலந்த தண்ணீர், அதாவது மஞ்சள் நீர்னு சொல்லுவாங்கல்ல, அதுல இந்த குப்பை மேனி வேற ஒரு நினைச்சிடுங்க. அந்த மஞ்சள் கலந்த தண்ணீர்ல இந்த வேரை நினைக்கும் போது அது தூய்மை தன்மை அதிகமாகிடும். சாதாரண வேர்
தன ஆக்ரோஷன, பண ஆக்ரோஷன ஒரு பொருளா மாறிடும். அதுக்கப்புறம் அத அப்படியே எடுத்துட்டு வந்து உங்க வீட்டோட பூஜை அறையில சின்னதா ஒரு தட்டு மேல வச்சுடுங்க. வச்சுட்டு முதல்ல விநாயகர மனசார வேண்டிக்கோங்க. அடுத்ததா குலதெய்வம், இஷ்ட தெய்வம்னு சொல்லிட்டு, கடைசியா பெண் தெய்வங்கள் மகமாயி, மாரியம்மன், மகாலட்சுமி தாயார் இவங்க எல்லாரையும் வேண்டிக்கிட்டு, அந்த வேர இறுக்கமா கையில பிடிச்சுக்கிட்டு, எங்க வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பணவரவு அதிகமாகணும். வீண் விரயம், வீண் செலவு குறைக்கப்படணும். கஷ்டங்கள் குறையணும். காந்தம் போல பணம் ஈர்க்கப்படணும். நான் பணத்தை வசியம் செய்யணும்னு உங்க மனசுக்குள்ள என்னென்ன வேண்டுதல் இருக்கோ, அது எல்லாத்தையும் அந்த குப்பை மேனி வேர கையில வச்சுக்கிட்டே மனசார வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க வீட்டு மொட்டை மாடிக்கோ, இல்ல எங்கிருந்து பார்த்தா முழு நிலவு பிரகாசமா தெரியுதோ, அப்ப சந்திர பகவான வேண்டும்போது, கையில இந்த குப்பை மேனி வேரையும் இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு மனசார வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு திரும்பவும் எடுத்துட்டு வந்து பூஜை அறையில வச்சுட்டு, நீங்க உங்க அன்றாட வேலை பார்க்கலாம். பூஜை அறையில விளக்குகள்லாம் எவ்வளவு நேரம் எரியுதோ, அவ்வளவு நேரம் இந்த குப்பை மேனி வேர் வீட்டோட பூஜை அறையில அந்த விளக்குகள் எரியுற நேரம் வரைக்கும் இருக்கட்டும். விளக்குகள்லாம் எரிஞ்சு முடிஞ்சு அத குளிர வச்சுட்டு, அதுக்கப்புறமா அந்த குப்பை மேனி வேரை எடுத்து சின்னதா ஒரு பேப்பர்ல இல்ல ஒரு ஜிப்லாக் கவர்ல வச்சு, அது கூட ஏதாவது ஒரு ரூபாய் நோட்டு, அது உங்க விருப்பம் தான். அது எவ்வளவு ரூபாய் இருந்தாலும் பரவால்ல. ஆனா நீங்க எடுக்கக்கூடிய அந்த ரூபாய் நோட்ட நீங்க செலவு பண்ண முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க. ரூ. 50, ரூ. 100, ரூ. 500 உங்களால உங்க சக்திக்கு எவ்வளவு முடியுமோ ஒரு ரூபாய் நோட்ட அந்த குப்பை மேனி வேர் கூட வச்சு, ஒரு ஜிப்லாக் கவர்ல இல்ல ஒரு ஒயிட் கலர் பேப்பர்ல வச்சு மடிச்சு, பூஜை அறையில ஒரு 5 நிமிஷம் வச்சதுக்கு அப்புறமா, இத அப்படியே எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்டோட பூஜை அறையில பணப்புழக்கம் அதிகமா இருக்கக்கூடிய இடம், அது எதுவா இருந்தாலும் சரி, மாசம் மாசம் சம்பளம் வாங்கிட்டு வந்து இந்த இடத்துல தான் நான் வைப்பேன். இந்த இடத்துல வச்சா வீண் விரயம், வீண் செலவு ஆகாத ஒரு நம்பிக்கை இருக்கும்னு உங்களுக்குன்னு ஒரு சென்டிமெண்ட் இருக்கும். அந்த இடத்துல வச்சுக்கலாம். இல்லன்னா வீட்டோட தென்மேற்கு மூலை, குபேர மூலைன்னு சொல்லுவாங்க. அங்க தான் பொதுவா வீட்டோட பீரோ வச்சிருப்போம். நாம வாங்கக்கூடிய நகைகள், சம்பாதிக்கக்கூடிய பணம், இது எல்லாமே வீட்டோட பீரோல தான் வைப்போம். அந்த பீரோ இருக்கக்கூடிய பகுதி வீட்டோட தென்மேற்கு மூலை, கன்னி மூலை, குபேர மூலைன்னு அழைக்கப்படக்கூடிய அந்த மூலை. அந்த இடத்துல பீரோ மேலேயும் வச்சுக்கலாம். இல்ல பீரோக்குள்ளேயும் வச்சுக்கலாம். அது உங்க விருப்பம் தான். இந்த வேர் வந்து அவ்வளவு சீக்கிரம் கெட்டு போகாது. காய்ந்து போகுமே தவிர அவ்வளவு சீக்கிரம் கெட்டு போகாது. இந்த வேர 3 மாசத்துக்கு ஒரு முறை மட்டும் திரும்பவும் வரக்கூடிய ஏதாவது ஒரு பௌர்ணமில பழைய வேர எடுத்து தண்ணீல விட்டுட்டு, மறுபடியும் இதே மாதிரி புதிய வேர புதுசா நீங்க பறிச்சுட்டு வந்து, அத வந்து இப்ப சொல்லிக்கிற முறையில தயார் செய்து பூஜையில வச்சு பூஜை பண்ணிட்டு, அதுக்கப்புறமா சந்திர பகவான் கிட்டயும் காமிச்சுட்டு, நீங்க பூஜைய முடிச்சுட்டு பீரோல வச்சுக்கலாம். இந்த ஒரு பொருள, இந்த ஒரு வேர பீரோல வைக்கிறதால, இல்ல பணப்புழக்கம் இருக்கக்கூடிய இடத்துல வைக்கிறதால என்ன மாற்றம் வந்துற போகுது அப்படிங்கிற கேள்வி வரும். பொதுவா எந்த ஒரு தாந்திரீக விஷயமா பண்றதா இருந்தாலும், அந்த தாந்திரிகத்துக்கு நமக்கு சில பொருட்கள் தேவைப்படும். அதுல ஒரு முக்கியமான பொருள் தான் தன ஆக்ரோஷ்ண மூலைன்னு அழைக்கப்படக்கூடிய இந்த ஒரு குப்பை மேனி வேர். பேர் தான் குப்பை மேனி வேர். குப்பையில இருக்கவங்கள கூட குபேரரா மாற்றக்கூடிய சக்தி இந்த குப்பை மேனி வேருக்கு இருக்கு. அதுலயும் ஆனி பௌர்ணமி மாதிரி பிரபஞ்சத்தோட சக்தி அதிகமா இருக்கக்கூடிய இந்த நாள்ல நீங்க வழிபாட்டெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணி இந்த ஒரு வழிபாட்ட பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா, நீங்க நினைத்து பார்க்க முடியாத ஒரு மாற்றம் கூட உங்க வாழ்க்கையில ஏற்படலாம். பெரிய அளவு மாற்றம் இல்லைனாலும் கூட இருக்கக்கூடிய கஷ்ட நிலையில கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டு ஒரு படி எடுத்து முன்னெடுத்து வைக்கலாம். அப்பேற்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு வேர் தான் இந்த ஒரு குப்பை மேனி வேர். நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஆனி பௌர்ணமி மாதிரியான பிரபஞ்சத்தோட சக்தி அதிகமா இருக்கக்கூடிய நாட்கள்ல நீங்க நம்பிக்கையோட எந்த ஒரு இறை வழிபாட்டையோ பரிகாரங்களோ பண்ணீங்கன்னா, அதுக்கான பலன் இன்னைக்கு இல்லைனா கூட என்னைக்காவது ஒரு நாள் நிச்சயம் கிடைக்கும். அந்த ஒரு நம்பிக்கையோட இந்த ஆடி மாசம் பிறக்கிறதுக்குள்ள ஆனி பௌர்ணமி அன்னைக்கு இதை முயற்சி பண்ணுங்க. நல்லது நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.